ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு சின்ன அறுவடை, அப்புறம் ஈஸியாக நம்ம எப்படி பந்தல் அமைக்கலாம். லேடி நான் மட்டும்தாங்க. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் என் பையன் மட்டும் ஹெல்ப் பண்ணுவார். நான் ஒண்டியுமே தான் தனியாக வந்து கிடைக்கிற டைமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு வந்து மாடியில் பந்தல் அமைச்சேன். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். டெரஸில் வந்து பெயிண்ட் பண்ணது, சர்ஃபேஸ் பாதுகாக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஸ்டாண்டு எப்படி வந்து அந்த சர்ஃபேஸை நம்ம பாதுகாக்கிறதுக்கு எப்படி ஸ்டாண்டு பண்ணி நம்ம வந்து அது மேலே வந்து க்ரோ பேக்ஸு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. நல்லா ஆதரவு உங்கள்கிட்டருந்து எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் வந்து இப்போ எலுமிச்சம் பழம் வந்து மரம் வந்து எப்படி கொட்டையிலேருந்து வளர்க்குறது அதுவும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் நல்ல வியூஸ் போயிருக்குங்க. இப்போ வந்து ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பந்தல் அமைச்சேன் அப்படிங்கிறதாங்க. இது கிட்டத்தட்ட நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே எடுத்துக்கிட்டேங்க. அதுதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து அப்பப்போ அதை வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணி இப்போ போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப என்ன ஏற்கனவே நம்மக்கிட்ட 2 டீ ராடு மட்டும் இருந்துச்சுங்க. அதில் மட்டும்தான் இப்போ பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த 2 டீ ராடில் மட்டும் நான் வந்து கொடி பந்தல் அமைச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு அது பத்தலை, வந்து நிறைய தொட்டியெல்லாம் வைக்கும்போது. அதனால் இப்போது நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா 2 எல் ராடு வாங்கிட்டேங்க. இந்த எல் ராடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட்வேர் கடையில் தான் வாங்கினோம். 3500 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வந்து 2 பீஸ், அதாவது 2 பீஸ் வந்து 1500க்கு நம்ம வாங்கலாம். 750 750. ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த எல்ராடை விட வந்து ஒரு டீ ராடு தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்ராடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் சைடு தான் வந்து இருக்குது, இன்னொரு சைடு இல்லாததுனால அதனால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியல. இப்போ காற்று பயங்கரமாக அடிக்கும் போதோ இல்லை நம்ம இழுத்து இந்த மாதிரி கம்பியோ கயிறோ நம்ம கட்டும் பொழுதோ என்ன பண்ணுதுன்னா இழுத்துட்டு ஒரு பக்கமாக இழுத்துட்டு வருது. அதனால் நீங்கள் பந்தல் அமைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ ராடு தாங்க. டீ ராடு இல்லைன்னா ஃபுல்லாகவே ராடு வந்து நீட்டுக்கும் ராடு நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வசதி இருந்துச்சுன்னா வந்து நல்ல நீட்டுக்கும் நம்ம வந்து ராடு கூட வைக்கலாங்க. பட் இப்போதைக்கு இது போதும், ஏன்னா ரொம்ப ஏற்கனவே பயங்கர செலவாயிடுச்சு. ஸோ இதை வச்சு இருக்கிறத வச்சு இப்போ மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த டீ ராடு இந்த 4 மொத்தம் 4ங்க, 2 டீ ராடு 2 எல் ராடு இதை வச்சு நான் அப்படியே பந்தல் அமைச்சிக்கிட்டேங்க. அதுக்கு வந்து நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி நைலான் கயிறு, அப்புறம் கொஞ்சம் கட்டு கம்பி, அப்புறம் கட்டு கம்பியிலேயே கொஞ்சம் கொடி கம்பின்னு சொல்லிட்டு விற்கும் இல்லைங்களா, கொஞ்சம் மொத்தமாக திக்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த கம்பி, அது எல்லாமே வாங்கிட்டேங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக கட்டு கம்பியே போதும் அப்படிங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கட்டு கம்பியும் காமிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து விலை கம்மி தான், ஆனால் ரொம்ப லைஃப் கிடையாது. பட் வந்து இப்போ நமக்கு ஈஸியாக பந்தல் அமைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நைலான் கயிறுலாம் வாங்கினேங்க. இந்த நைலான் கயிறுலாம் பார்த்திங்கன்னா இதுவே வந்து 175, ஒரு ரோல் வந்து 175 அப்படி வருதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது பாதி அளவு கூட, ஒரு 10 அடிக்கு அளவுக்கு கூட நமக்கு வரலை. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகும். அது இல்லாமல் வந்து இப்போ கட்டியிருக்கிறதே பாருங்களேன், அப்படியே தொங்குது பாருங்களேன். நான் ஃபஸ்ட்டு லென்த்து வைஸ் கட்டிக்கிட்டேன், அதுக்கப்புறம் விட்த்து வைஸ்க்கு இந்த மாதிரி குறுக்க இந்த கயிறு கட்டிட்டேன். இந்த கயிறுமே கட்டிட்டு இங்கே பாருங்களேன், நம்ம என்ன இழுத்து கட்டுனாலும் அது வந்து அப்படியே இறங்கிட்டு தொங்க ஆரம்பிக்குது. அதனால் ஸோ இது வந்து யூஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டு கம்பி வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒயருங்க. இந்த நமக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு, கேபிள் கனெக்ஷன் கொடுக்க இந்த ஒயர் இருக்கும். இந்த ஒயர் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம கொடி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்து கட்டினேன். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்து மீன்ஸ் நமக்கு அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஃபைனலாக ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்ராடில் இழுத்து கட்டும்போது ஒரு பக்கமாக அப்படியே திரும்பிக்கிட்டு வந்துடுது. அதனால் வந்து உள்ளே வந்து தொங்க ஆரம்பிக்குது கொடி. அதனால் இப்போ ஒன்று வந்து இழுத்து கட்டிட்டு அடுத்த ஹோலில் வந்து நம்ம இழுத்து கட்டும்பொழுது, லென்த் வைஸ் கட்டும்பொழுது என்ன ஆகுதுன்னா தொங்க ஆரம்பிக்குது. ஸோ இது அடுத்து இழுத்து கட்டி இப்படி ஒவ்வொன்றா பண்ணும்பொழுது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது அந்த கொடி. ஸோ அதனால் அது ஃபைனலாக வந்து சரி கட்டுக்கம்பி தான் நல்லாயிருக்கும், பரவாயில்ல, மேக்ஸிமம் 1 ஆர் 2 இயர்ஸ் வருங்க என்ன தெரிஞ்ச வரையும். அதனால் நான் கட்டுக்கம்பியே வாங்கிட்டேங்க. விலையும் சீப்பு. ஸோ நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்குது.
அதனால் அந்த மாதிரி கட்டுக்கம்பி வாங்கி குறுக்கு கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பழைய நெட்டு தான். சரி அதை தூக்கி போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நெட்டையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இந்த நெட்டை என்ன பண்ணேன்னா, எல் ராடுக்கும் டி ராடுக்கும் நடுவில் வந்து லென்த் வைஸ் வந்து ஒயரை கட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த வலையை வந்து நான் 2 பக்கமும் இழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டேங்க. இதுக்குமே வந்து கட்டுக்கம்பி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நான் வந்து அமேசானில் வந்து 217 சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இப்போ இது வாங்கி இது 3rd இயருங்க. ஆனால் எந்த ஒரு நஞ்சு போனதோ பிஞ்சு போனதோ எதுவுமே இல்லைங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. 270 ருபீஸ்க்கு வாங்கினேங்க அமேசானில். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வலைங்க. நம்ம நார்மலாக வந்து ஜென்ரலாக வந்து நம்ம கீழே தோட்டத்துக்கெல்லாம் அமைக்கிறதுக்கு வலை வாங்குவோம் இல்லைங்களா, நெட்டு மாதிரியே கம்பியில் வலை. இந்த வலை வந்து நம்ம வீட்டில் வந்து வேறு ஒரு யூஸ்க்காக வாங்கினோம். ஸோ அது வந்து தேவைப்படலை. அது தூக்கி போட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம், எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். சரி அப்போ மீதி இருக்கிற அந்த வலையை கட்டினதுக்கப்புறம் அந்த நெட்டு இந்த ப்ளூ கலர் நெட்டு கட்டினதுக்கப்புறம் மீதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பேஸில் இதை கட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த கம்பி நெட்டையும் கட்டிக்கிட்டேங்க. அடுத்தது இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீடு வந்து ஒரு ஒர்க்கு நடக்கும் பொழுது வேறு வேலை நடக்கும்போது கொத்தனார்கிட்ட சொல்லி எனக்கு இந்த 4 பக்கெட்டு 10 லிட்டர் பக்கெட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி பைப்பு வச்சு எனக்கு கொடி கட்டுறதுக்கு வேணும், பைப்பு வச்சு அதில் காங்க்ரீட் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் வந்து எனக்கு போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதை வந்து நாம் வந்து வலைக்கு நம்ம வந்து கட்டுறதுக்கு வந்து கொடி பந்தல் அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி பைப்பில் வச்சு, இதுவும் இந்த க்ரீன் கலர் நெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினது. சரி அது தூக்கி போட வேண்டாம், ரீயூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து 4 பக்கமும் இந்த ஹோலில் வந்து சொருகிட்டு வந்து விட்டுட்டேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இதனுடைய வெயிட்டு தாங்காமல் உள்ளே அப்படியே இழுத்துக்கிட்டே வருதுங்க. அப்படியே தொங்குது, உள்ளே வந்து வலை தொங்க ஆரம்பிக்குது. சரி அதுக்கு எதா பண்ணலாம், என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன்னா, நம்மக்கிட்ட தான் எல்போஸ் இருக்குது. இந்த எல்போஸை வச்சு நாம் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அந்த பைப்பில் ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே இந்த வலையை போட்டோம்னா அப்போ ஸ்டிஃபாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கம்பி நெட்டு அதையும் இந்த மாதிரி லென்த் வைஸ் வந்து ஒயரை கட்டிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து இந்த வலையை வந்து ஜாயின் பண்ணி 4 பீஸாக இருந்தது. அதை எல்லாத்தையும் 2 பீஸாக ஜாயின் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து கொடி படுற மாதிரி விட்டுட்டாங்க. இப்போ அது ஒர்த்து கிடையாதுன்னாலும் வர வரையும் வரட்டும், அதை தூக்கி போட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ரீயூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது இப்போ இதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பந்தல். இப்போது இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னா, எல்போஸ் வந்து 4 பக்கமும் 3 வே எல்போஸை வந்து இந்த டாப்பில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது பைப்பு வந்து ஒரு 5 அடி 5 அடிக்கு ஸ்கொயர் ஷேப்பில் 5 அடிக்கு 5 அடிக்கு அந்த பைப்பை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே இந்த வலையை வச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணேங்க. ஸோ அந்த தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வலையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் போட்டு யூபிவிசி சால்வெண்ட் போட்டு இது வந்து இதுக்கு எனக்கு என் பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஒண்டி என்னால் தனியாக பண்ண முடியாது. அதுக்காக அவர் வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த சால்வெண்ட் போட்டுறோம், யூபிவிசி சால்வெண்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 3 வே வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் 3 வே வந்து சொருகி விடுறோங்க. நாலு பக்கமும் இப்போ 3 வே சொருகிட்டோம். அதுக்கப்புறம் 5 அடிக்கு 5 அடிக்கு நான் வந்து பைப்பு வந்து இதுக்கு நான் வந்து யூபிவிசி பைப்பு எடுத்துக்கலங்க, பிவிசி பைப்பே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யூபிவிசி பைப்பு வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு பிவிசியை விட கொஞ்சம் ஒரு 100 ருபீஸ் அதிகம், 20 ஃபீட்டு. அதனால் நான் பிவிசி பைப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிவிசி பைப்பே எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட இருந்து எல்போஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பந்தல் அமைக்கணும், இல்லை வந்து ஸ்டாண்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூபிவிசி பைப்பு தான் போடணுங்கிறது கிடையாது. இந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம 3/4 இன்ச் பிவிசி பைப்புமே செட் ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்டு மாதிரி நிற்கிற பைப்பும் பிவிசி தான்.
அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, 4 பக்கமும் வந்து 5 அடி 5 அடிக்கு போட்டிருக்கேன். இதுவுமே 20 ஃபீட் பிவிசி பைப்பை வாங்கி 3/4 இன்ச் பிவிசி பைப்பை வாங்கி 5 ஃபீட்டாக கட் பண்ணி 4 பக்கமும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி அந்த எல்போஸ் மட்டும் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அந்த 3/4 இன்ச் எல்போஸில் நல்லாவே உட்காருது, போய் நல்லா செட் ஆகுது இந்த பிவிசி பைப்பு. ஸோ அதனால் நம்ம பிவிசியும் 3/4 இன்ச்சே எடுத்து வாங்கிக்கணும். நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாண்டு பண்ணுறதுக்கு யூபிவிசி தான் வந்து போடணுங்கிறது கிடையாது. பட் பிவிசியில் நமக்கு எல்போஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அதனால தான் யூபிவிசி எல்போஸ் வாங்கியிருக்கேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேர்ட் டு பிவிசி. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இந்த வலை வந்து இருந்தது இல்லைங்களா, அந்த க்ரீன் வலையை இப்போ அதுக்கு மேலே எடுத்து நான் வச்சு 4 பக்கமும் நல்லா இழுத்து கட்டிட்டேங்க. நல்லா இழுத்து கட்டும்போது நம்ம வந்து கட்டுக்கம்பியே யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது. என்ன மழையில் மட்டும் வரும்பொழுது கொஞ்சம் அது வந்து ரஸ்ட் ஆகி சீக்கிரமாக அது உடஞ்சிரும். பட் வரையும் வரட்டும். ஏன்னா அது வந்து விலை கம்மி தான். வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 1 kgயே 70 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. நாமல் நைலான் கயிறு, அப்புறம் வந்து இப்போ அதுலேயே கொடி கட்டுற ஸ்ட்ராங்கு கட்டுக்கம்பி இதெல்லாம் நம்ம வாங்கும் பொழுது அதெல்லாம் வந்து 150க்கு மேலே சொல்கிறாங்க. சும்மா வந்து ஒரு 25 அடி நீளம் உள்ளதே, லென்த்து உள்ளதே வந்து 70 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த பண்ணும்பொழுது நாம் வந்து கட்டுக்கம்பி யூஸ் பண்ணிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது, நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் அந்த வலையை வந்து மேலே வச்சு இப்போ 4 பக்கமும் நல்லா இழுத்து கட்டுக்கம்பியை வந்து இழுத்து கட்டிட்டாங்க. இந்த கட்டுக்கம்பி இழுத்து கட்டுறதுக்கு என்னோடய சன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கு எல்லாமே எனக்கு கட் பண்ணி வைக்கிறாரு. வந்து ஒரு ஜான் அளவுக்கு வந்து அந்த வலையை இழுத்து கட்டுறதுக்காக நான் ஒரு ஜானாக வந்து கட் பண்ணி வைக்க சொன்னேன் கட்டுக்கம்பியை. ஸோ அதனால் அவர் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ஜாதி மல்லிங்க. ஜாதி மல்லி செடி நான் வாங்கி ஒரு சும்மா 2 இது உள்ளது தாங்க, 2 கிளை தான் இருந்துச்சு. அதுவே வந்து 80 ருபீஸ் வந்து சொல்லிவிட்டு நான் வாங்கினேங்க. நர்சரியில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து இப்போ நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை பெஞ்சோடனே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியும் ஒரு 10 பூ அளவுக்கு பூக்குதுங்க. இப்போ காமிக்கிற பார்த்திங்களா, இந்த மாதிரி 2 கிளை தான் இருந்துச்சு அது. இப்போ இது நல்லாவே டெய்லி ஒரு 10 பூ பூக்கிற அளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இது ஒரு 15x15 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து வலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பந்தல் வேணும் இல்லைங்களா, அப்போ தான் அது நல்லா பிடிச்சி வளர்ந்து நல்லா பூக்களை நிறையா கொடுக்கும். அதனால் என்ன பண்ணேன், இப்போ இந்த வலையிலேயே பாருங்களேன், ஒன் சைடு வந்து நல்லா இழுத்து கீழே வரைக்கும் அந்த அதுக்கு ஆப்போசிட் சைடில் மேலே மட்டும் ஒரு லேயர் கட்டிட்டு, அடுத்தது அதனுடைய எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே இழுத்து வந்து பாதியாக கட்டிட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ்க்கு என்ன பண்ணால் கட்டுக்கம்பியே வந்து 2 சைடுமே வந்து இந்த பைப்பில் 2 சைடுமே இழுத்து லென்த் வைஸ் கட்டிட்டு, அதுக்கப்புறம் விட்த் வைஸ் பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பியே திரும்பி சுருட்டி மடக்கி வந்து பந்தல் மாதிரி நான் கட்டிட்டேங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 months கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சமாக இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வேலை, இன்றைக்கி கொஞ்சம் இந்த வேலை, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இந்த வேலைன்னு சொல்லிவிட்டு 2 months எடுத்த வீடியோ தாங்க இது. அப்புறம் ஃபைனலாக ஓரளவு எல்லா பந்தலும் அமைச்சிட்டேங்க. பந்தல் அமைச்சு அதுக்கப்புறம் வந்து குறுக்க கம்பியை கட்டிட்டு இந்த செடியை வந்து ஸ்டாண்டோடு தூக்கி அதை ஒட்டி வச்சுட்டேன். ஸோ அப்படி ஒட்டி வைக்கும் பொழுது பாருங்க, ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அப்படியே நல்லா அந்த பந்தலை பிடிச்சிட்டு நல்லா ஏற ஆரம்பிச்சிடும். ஏறினதுக்கப்புறம் நமக்கு இன்னும் நல்லா அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு நிறைய பூக்களும் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம தனியாக லேடியாக இருக்கோம், நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் ஒரேடியாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இந்த வேலை நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா நம்மளால் டைம் இழுக்கும், நாள் எடுக்கும், பரவாயில்ல, நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முன்னாடி வாங்கி வச்சு இப்போ இது 3-4 months ஆகுது இந்த ஜாதி மல்லி. இது நல்லா இப்போ வளர்ந்துருச்சு. இப்போ நான் அதுக்கு பந்தல் அமைச்சது கரெக்டாக இருக்குது. அடுத்தது இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் மாடியில் நம்ம போட்ட காய்கறிகள்லாம் செடியெல்லாம் வந்து அறுவடைக்கு அது காய்கறி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. சுரக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் கொஞ்சம் யானைத்தந்த வெண்டை, அது எல்லாமே வந்து
அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க. அதுதான் பறிக்க போகிறோம் இன்றைக்கி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுரக்காயிலேயேங்க கொஞ்சம் வந்து சிட்டு சொரை வந்து பிஞ்சாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு நாள் விட்டுட்டோம்னா கூட உடனே முத்திடுதுங்க. அதனால் நம்ம அது எப்படி பறிக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் கிள்ளி நம்ம வந்து லைட்டாக நம்ம நகத்தை வச்சு அழுத்தும் பொழுது அது நல்லா வந்து உள்ளே பதிஞ்சுதுன்னா அதுதாங்க பதம். அது கரெக்டாக வந்து பறிச்சிடணும். இல்லைன்னா வந்து உடனே முத்திடுது. அடுத்தது அதே மாதிரி தாங்க பீர்க்கங்காயும் அதே தான். பறிக்கிற ஸ்டேஜ் எப்படி நம்ம பார்க்குறதுன்னா, அதில் வந்து நகத்தை வச்சு நம்ம அழுத்தும் பொழுது அது உள்ளே பதிஞ்சதுன்னா பறிக்கிற பதம். அதே மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அழுத்துறதுக்கும் சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாகிருச்சின்னா வந்து அதை பறிக்கிறது இப்போ பாருங்கள், இந்த காயெலாம் வந்து நல்லா முத்திருச்சு. சின்ன இது தான், ஆனால் அந்த காய் வந்து முத்திருச்சு. ஸோ அதனால் அதை பறித்தாலும் இனிமேல் அந்த தோலை எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் அது 2 காய் மட்டும் விதைக்கி அப்படியே விட்டுட்டேங்க. மீதி 3 காயை வந்து பறிச்சிட்டேன். அடுத்தது நம்ம இந்த கார்ன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஒயிட் கார்னு. அது வந்து நான் சீட்ஸ் கூட நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இது இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்து நான் அதை ஷார்ட் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா வளர்ந்து ஆண் பூக்களை வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பெண் பூக்கள், ஆண் பூக்கள் வச்சு ஒரு 3 நாளில் பெண் பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருதுங்க. இப்போ தான் வந்து பெண் பூக்கள் வச்சு காய் பிடிக்குதா என்னன்னு தெரில. பட் வந்து இன்னும் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தது யானை தந்த வெண்டை கொஞ்சம் இருக்குது, அதுவும் இன்றைக்கி பறிச்சிக்கலாங்க. இந்த யானை தந்த வெண்டையும் நான் வந்து நிறைய பேத்துக்கு சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் போட்டது தான் நல்லா விளைஞ்சி அதுக்குள்ளே காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இந்த லெமன் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் கொட்டை போட்டு அதிலேருந்து வளர்ந்த மரம் இது 3 இயர்ஸ் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இதில் பாருங்கள் இப்போ எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்களேன். நான் அதிகபட்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் தாங்க கொடுக்கறது. ஒரு 3 months ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் தாங்க நான் வந்து நம்ம அதுவும் கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி கழிவு வேஸ்ட்டு, கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க. அந்த கழிவு உரம் தாங்க கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து பிஞ்சுகள் கொஞ்சம் உதிர்ந்தது. அதுவும் வந்து இப்போ நல்லாவே பிடிச்சிட்டு நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நாம் இதுலேருந்து ஒரு லெமன் வந்து பழுத்துருச்சிங்க பழம். அதையும் பறிக்கிறோம். அதையும் பறித்து எடுத்துக்கிறோம் இன்றைக்கி. எனக்கு அது பயங்கர சந்தோஷங்க. ஏன்னா எதையோ பண்ணிட்டோம், நம்மளும் ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம். ஏதோ நம்மளும் மனசுக்கு ஒரு ஆறுதல், திருப்தி, நம்மளாலேயும் ஏதோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், என்ன நிறையா. பட் வந்து இது காய் பெருக்கிறதுக்கே 1 monthக்கு மேலே எடுத்துக்குதுங்க. அதுக்கப்புறம் அது பழுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 months வந்து எடுத்துக்குதுங்க. ஸோ ஒரு காய் பூ வச்சு அது பிஞ்சு வந்து அது பழுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்டத்தட்ட ஆகிடுதுங்க. அடுத்து யானை தந்த வெண்டை கொஞ்சம் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா முன்னாடியே, அந்த யானை தந்த வெண்டையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம இந்த அறுவடை செய்த காய்கறிகள். பந்தல் அமைத்தல் நம்மளே எளிதாக தனியாக நம்ம லேடி வந்து எப்படி தனியாக பந்தல் அமைக்க முடியும், நம்மளால் முடியுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வந்து முயன்றால் எதுவுமே நம்மளால் முடியுங்க. முடியாது எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி தனியாக பண்ண போகிறேன்னு நினச்சேன். பட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்பொழுது என்னால் இந்த ஃபுல் ஒர்க்கையும் பண்ண முடிஞ்சுதுங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண காய்கறிகள். 2 பீர்க்கங்காய், ஒரு 3 சொரக்காய், ஒரு 5 வெண்டைக்காய், ஒரு லெமனுங்க. இதில் அதுக்குள்ளே ஒன்று முத்திருச்சுங்க. சரி, இது ஃபஸ்ட்டு காய். அதையே நம்ம வந்து அதை விதைக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது இது காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் அந்த பிளான்ட்டு. சரி, அது வந்து முத்திருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம கம்போஸ்ட்டில் போட்டுடலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். ஒரு லெமனும் இன்றைக்கி பறிச்சாச்சு. இன்றைக்கி நான் மறுபடியும் செய்த காய்கறிகள். தேங்க்யூ.